அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய இரு நாட்கள் குர்ஆனுடைய சொற்களுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் தேவைப்படுற இடங்களில் சில தஃப்சீர் விளக்கத்தையும் கூட சேர்த்து பார்த்து வருகிறோம். நாள் சில என்ன செய்கிறோம், அதையும் சேர்த்து பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அந்த வசனத்திலே ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தோம். கதாலிக்க, இப்படித்தான் யுஹில்லாஹுல் மௌத்தா, மரணித்தவர்களை அல்லாஹ் ஹயாத்தாக்குவான். யுஹிங்கிறது ஃபேலு, அதாவது அஹையான்னா உயிராக, ஹையன்னா அவன் உயிராக இருந்தான்ற அர்த்தம், வாழ்ந்தான்ற அர்த்தம். அஹையான்னா உயிரை ஆக்கினான்ற அர்த்தம். அஃபால அஹைய அஹையா, யுஹியு யுஹியி, இது வந்து அஃபால வசனம், சரியா? யுஹில்லாஹு அல்லா ஃபாயிலு, மௌத்தா மஃபூலு, அதில் வந்து யாராபு வராது, அதில் நசபு இருக்குது ஆனால் வராது, சரியா? உயிராக்குவான் மட்டும் இல்லாமல் வ யுரீக்கும், மேலும் உங்களுக்கு காட்டுவான். யுரீக்கும்ன்ற என்ன அர்த்தம்? ரான்னு சொன்னால் பார்த்தான், ரஐயன்னா பார்த்தான்ற அர்த்தம். அது அஃப் அளவாக்கி அர் ஐய அரா அப்படி மாற்றினீங்கன்னா பார்க்க வைத்தான், அதை காட்டினான். ராண்டா பார்த்தான், அராண்டா காட்டினான். அதை பார்க்க வைத்தான்ங்கிறதுக்கு அர்த்தம் காட்டுறான்னு தான் அர்த்தம். அப்போ பார்க்க வைக்கிறத காட்டினான். அப்போ அரா என்பது ராவுக்கு கொண்டு தனி சட்டம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ரா என்பது வந்து ராவுலேருந்து வருங்காலம் எரான்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அம்ருவில் வந்து ரன்னு சொல்லுவாங்க. இப்படி தனி சட்டம் இருக்குது ராங்கிற சொல்லுக்கு மட்டும். அந்த ரா என்பதை அஃபு அல என்று மாற்றும்போது ரஅய, அஃபு அலன்னு மாற்றும்போது அர் அய, அர் ஆ, அர் ஆன்னு தானே சொல்லணும். அர் ஆன்னு சொல்லாமல் அரான்னு சொல்லுவாங்க. ரா சொன்ன மாதிரி அரா. அராவுக்கு வருங்காலம் யுரி. அராவுக்கு வருங்காலம் என்னது? யுரி. யுரியானி யுரின்னு வரும். அப்போ யுரி அவன் காட்டுவான். யுரிங்கிறது ஒருமை. உங்களுக்கு காட்டுவான். இவ்வாறு தான் யுரிக்குங்கிறது அத்துஃபு. எங்கே அத்துஃபு? அந்த யுஹியில் கொண்டு இது வைக்கணும். யுரிக்கும் இருக்குல்ல, இந்த வாவை கொண்டு இங்கே சேர்ந்தது இங்கே வச்சிட்டோம்னா கதாலிக்க இங்கேயும் சேர்ந்துக்கிறோம். கதாலிக்க இப்படித்தான் யுஹி உயிராக்குவான், கதாலிக்க இப்படித்தான் யுரிக்கும் உங்களுக்கு காட்டுவான். யுரிக்கும் உங்களுக்கு காட்டுவான், காட்டுகிறான் கூட வச்சுக்கலாம். காட்டுகிறான் ஆயாத்திஹி தனது சான்றுகளை. ஆயாத்துங்கிறது பல அர்த்தம் உள்ளது. ஆயத்துன்னா வசனம், நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வசனம், ஒவ்வொரு ஆயத்தாக படிக்கிறது, அதுக்கு என்ன செய்வாங்க? ஆயத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு சமுதாயத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருக்கான்னு வைங்க, அவர் ஆயத்துன்னு சொல்லுவாங்க. ஆயத்துனா தலைவர். ஒரு அத்தாட்சி, சான்று, ஆதாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னது? ஆயத்துன்னு சொல்லுவாங்க. அற்புதம் நிகழ்த்துறாங்கள நபிமார்கள், அதுக்கு பேர் என்னது? மோஜிசான்னு சொல்லி நம்ம வழக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆனில் அதுக்கு சொல்கிற வார்த்தை ஆயாத்து தான். குர்ஆனில் மோஜிசாவுங்கிற வார்த்தைக்கு பதிலாக அல்ல இதை தான் சொல்கிறான். மோஜிசாங்கிற நம்மளாக பின்னாடி வச்சுக்கிட்டது. அப்போ குர்ஆனில் அற்புதத்துக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால் ஆயாத். ஆயத்து என்பதற்கு பன்மை. ஆயத்து என்றால் அற்புதம், ஆயாத்து என்றால் அற்புதங்கள். அப்போ வந்து அற்புதங்கள்ன்ற அர்த்தம் இருக்குது, ஆதாரங்கள்ன்ற அர்த்தம் இருக்குது, தலைவர்கள்ன்ற அர்த்தம் இருக்குது, வசனங்கள்ன்ற அர்த்தம் இருக்கிறது. பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லாக இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே வந்து வசனங்களை காட்டுவான்னு பொருந்துமா? பொருந்துங்க. வசனமாக ஓதிக்கிட்டு இருக்கிறோம், இல்லை. இங்கே வந்துக்கிட்டு தலைவர்களையா காட்டுவான்? அதுவும் இங்கே இல்லை. வேறு எதை காட்டுறான்? நான் யாருங்கிறத காட்டுறான். செத்தால உயிராகி சான்று காட்டுறான். செத்தால உயிர்ப்பிக்க வச்சு அவனை விட்டு பேச வச்சு கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு அத்தாட்சி தானே. அப்போ யுரிக்கும் அவன் காட்டுகிறான், ஆயாத்திகி தனது சான்றுகளை காட்டுகிறான். நான் யாருங்கிற பார்த்துக்க, தனது சான்று. இந்த இடத்துல அர்த்தம் என்ன? ஆயாத்துக்கு பல அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்தில் என்ன அர்த்தம்? சான்றுகள் அர்த்தம். எது நமக்கே அறிவே சொல்லுதில்ல, தலைவர்கள் கொடுக்க முடியாதுல்ல, வசனங்கள் கொடுக்க முடியாதுல்ல. நிறைய அர்த்தம் வந்து குழம்பிடக்கூடாது. எப்போதுமே நிறைய அர்த்தம் அந்த தனியாக அந்த சொல்லும்போது தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸில் வரும்போது முன்பின் வசனத்தை வச்சு பார்த்தா இதை எதை பேசுன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் எந்த ஒரு நிறைய அர்த்தம் உள்ள சொற்கள்னால குழப்பமெல்லாம் வராது. யுரிக்கும் ஆயாத்திகி, யுரிக்கும் உங்களுக்கு அவன் காட்டுகிறான், இப்படித்தான் உங்களுக்கு காட்டுகிறான். ஆயாத்திகி தனது சான்றுகளை, தனது அத்தாட்சிகளை அவன் காட்டுகிறான். எதற்கு காட்டுகிறான்? லஅல்லக்கும்
தாக்கிலூன அக்கலைன்னா விளங்குறது. அக்கிளுங்கிறவங்கள ஆக்கில், அக்கில்னா அலிஃபு போட்டோம்னா, அலிஃபு காஃபு போட்டால் திங்கிறது அக்கில். இது ஐனு காஃபு, ஐனு காஃபு போட்டு லாம் போட்டோம்னா அக்கலைன்னா விலங்கு. நான் அக்கல் மந்துங்கிறாங்களே புத்திசாலிக்கு என்ன செய்வாங்க, அக்கலும்பாங்க, ஆக்கில்பாங்க. அல் ஆக்கிலு புத்திசாலிக்கு தக்ஃபீஹில் இஷாரா, ஒரு சைகை செஞ்சாலே போதும் புரிஞ்சுக்கிறோம்பாங்கள்ல, அதான் ஆக்கில்ங்கிறது. அப்போ ஆக்கில்ங்கிற அந்த அக்கலைங்கிற வார்த்தைக்கு வந்து விளங்கினான், சிந்தித்து மூளையை கொண்டு சிந்தித்து விளங்கினான்னு அர்த்தம். அப்போ தாக்கிலூன நீங்கள் விளங்குவீர்கள், விளங்குகிறீர்கள் நேரடி அர்த்தம். தாக்கிலூன்கிற துண்டை தனியாக கேட்டோம்னா என்ன அர்த்தம், நீங்கள் விளங்குவீர்கள் அல்லது விளங்குகிறீர்கள், ரெண்டு கதை சொல்லுதானே, நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் ஒரே சொல்லுதான். அப்போ தாக்கிலூன நீங்கள் விளங்குவீர்கள். இந்த அல்ல வந்த உடனே அந்த அல்ல எதுக்கு வரும்னு படிச்சிருக்கிறோம், இதற்காக அதற்காகங்கிற அர்த்தத்துக்கும் வரும்னு படிச்சிருக்கிறோம். அப்போ அல்லக்கும், அந்த கும்முக்கு மட்டும் அர்த்தம் செய்யணும், நீங்கள் தாக்கிலூன் விளங்குவதற்காக. இந்த இடத்துல அல்ல சொல்லிடணும். இல்லை அல்லவுடைய அர்த்தத்தை எங்கே கொடுக்கணும், இன்னும் அண்ணன் எல்லாத்துலேயுமே என்ன செய்யணும், அந்த அந்த ரெண்டாவது சொல்கிறது அர்த்தத்தை ஜாயிண்ட் பண்ணணும். அப்போ அல்லக்கும் நீங்கள் அல்லவுக்கு இப்போ செய்யாமல் தாக்கிலூனுடைய அர்த்தத்தை செய்யும்போது அதில் சொருவிடணும். இல்லை அல்லக்கும் நீங்கள் தாக்கிலூன் விளங்குவதற்காக, நீங்கள் விளங்குவதற்காக தனது சான்றுகளை அவன் உங்களுக்கு காட்டுகிறான், இறந்தவர்களையும் உயிர்ப்பித்து காட்டுகிறான். யுரிக்கும் அராயுரி, சரியா? ஆயாத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, தாக்கிலூன் அக்களவுக்கு அர்த்தம் சொல்லியாச்சா? சரி, இவ்வளோ சொன்ன பிறகு இதில் நம்ம பார்க்கணும். இதில் என்ன விஷயத்தை பார்க்கணும்னா, இவர் எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் கண்ணு முன்னாடி நிகழுது. என்ன நிகழுது, ஒரு செத்தவன் உயிர்ப்பித்து எழுவது தான் மனிதன் காணுகிற அற்புதங்களில் பெரிய அற்புதம். அதுதான், செத்தே போயிட்டான் கன்ஃபார்ம், அவன் உசுர் பெற்று எழுதுறான்னு வைங்க, என்னடா இது எப்படி எழ முடியும் அப்படின்னு யோசிக்கணும்ல. இந்த ஒரு நிகழ்வை ஒரு புத்தி உள்ள நேர்மையாக சிந்திக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் அவனை மாற்றி விட்ருக்கணும். எந்த மாதிரி அவநம்பிக்கை இருந்தாலும் எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சிட்டு ஒரு உறுதியான நம்பிக்கையின் பக்கம் கொண்டு வந்துடணும். இவனுக்கு அது வரலைங்கிறான்ல, இவருக்கு தான் நாங்கள் செஞ்சோம். நீங்கள் விளங்கணும் என்பதற்கு தான் இப்படி ஒரு நீங்கள் கொலையாளியை கண்டுபிட, கொலையாளியை விசாரித்து கண்டுபிடிங்கிற போடான்ட்டு போயிடலாம். ஊர் உலகத்தில் அதுக்குன்னு அறிவை தந்திருக்கிறேன், அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நீனே என்ன செய்ய, யார் கொலை பண்ணியிருப்பான்னு சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து முடிவுக்கு வான்னு சொல்லியிருக்கலாம். அப்படி தான் நமக்குலாம் எல்லாம் விட்டுருக்கலாம். நம்ம கொலையாளிகளுக்கு வந்து கொலையாளி காட்டி தருக்கு வையா வரப்போகுது. அல்லது ரசூல்லாவுக்கு அப்படி வந்துச்சா? ரசூல்லா காலத்தில் ஒருவர் கொல்லப்பட்டாங்களே, கொன்றவர் யாருன்னு தெரியாமல் பல வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சு. அதை காட்டி கொடுக்குறதுக்கெல்லாம் வகி வரல. இவங்களுக்கு ஒரு சான்று நல்ல உறுதியாக நம்பட்டுமே, கண்ணு முன்னாடி நம்ம யாருன்னு காட்டுவோமே, நம்முடைய வல்லமையை காட்டுவோமேன்ட்டு அவங்களுக்கு சிறப்பாக தன்னுடைய ஆற்றலை வந்து நம்புகிற வாசலையை திறந்து வச்சுருக்கிறான். இவனை என்ன பண்ணாங்கன்னு அடுத்த வசனத்தெல்லாம் சொல்கிறான், சும்மா பிறகு, சும்மானா பிறகு. இது இதெல்லாம் சம்பவம் நடந்து அவனை உயிரோடு ஆக்கி அவன் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லி முடித்து கொலையாளி என்னான்னு தெரிஞ்சு அவனுக்குரிய தண்டனைலாம் கொடுத்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இந்த சம்பவம், இந்த நிகழ்வுக்கு பிறகு, சும்மாண்டா பிறகுன்ற அர்த்தம். என்ன பிறகு, இதுவரை நடந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததற்கு பிறகு. கசத்து குலூபுக்கும், கசத்து குலூபுக்கும். குலூபுங்கிற வார்த்தை என்ன, கல்பு என்பதற்கு ஜம்மு, கல்புண்டா உள்ளம், குலூபுண்டா உள்ளங்கள். கல்பு என்பதற்கு சில சொற்கள் ஃபூல் என்றும் வரும். ஜம்மு எப்படி வரேன், தக்சீர் ஜம்முங்கிறோம்ல, வாவுன்னு வச்சு வர்ற ஜம்மு அது யூனிஃபார்மாக வந்துடும். முஸ்லிமூன், காஃபிரூன், ஆலிமூன், சாலிஹூன், அது வாவுன்னு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அது சாலிமான ஜம்மு, ஒழுங்குக்கு உட்பட்ட ஜம்மு. ஒழுங்குக்கு உட்படாத ஜம்முங்கிறதுல கண்ணா பின்னாண்டு வரும், அதுக்கு பேர் தக்சீர் ஜம்மும்பாங்கள்ல, அந்த ஜம்மு தான் இது. இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறோம். குலூபு என்பது எதுக்கு ஜம்மு, கல்பு என்பதற்கு ஜம்மு குலூபு. தன்புண்டா பாவம், துனூபுன்னா பாவங்கள், ஃபூலுண்டு வருதுல்ல, தன்புண்டா ஒரு பாவம், துனூபுன் பாவங்கள், ஃபூலுண்டு வந்தால் அது ஒரு ஜம்முக்குரியது. அப்போ குலூபுக்கும் உங்களுடைய உள்ளங்கள், குலூபுக்கும்னா உங்களுடைய உள்ளங்கள். கசத்துனா என்ன அர்த்தம்னா, கசா என்றால் இறுகியது. கசானா என்னது, இறுகி போயிரும்ல, சிமெண்ட்டை போட்டு பூசணிங்கன்னா இறுகிரும்ல, போட்டவொன்னே என்ன செய்யும், இறுகாமல் இருக்கும், கையை விட்டால் உள்ளே போகும், மிதிச்சா கால் உள்ளே போயிடும். ஆனால் கொஞ்சம் நேரம் சென்ற பிறகு, குறிப்பிட்ட டைம் போன பிறகு அது இறுகி போயிடும்.
ஏறி நிற்கலாம், பெரிய பில்டிங்கே பெரிய வெயிட்டையே தாங்கும். அதுக்கு தான் கசாங்கிறது. கசான்னா இறுகி போகிறது. இறுகி போகிறது என்பது வந்து அது வந்து பொருள்களுக்கு தான் இருக்கும். உள்ளம் இருக்கவா செய்யும்? உள்ளம் இருக்காது. அடுத்து பார்த்தா சின்ன குட்டியாக போயிருமா? இல்லை, அப்படி ஆகாது. இது ஒரு இலக்கியமாக சொல்கிறது. உள்ளம் இறுகிருச்சு. நம்ம கூட இறுகிய உள்ளம் படைத்தவன் நம்மளும் சொல்லத்தானே செய்கிறோம். இறுகிய உள்ளம் படைத்தவன் ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணால் தெரியவா செய்யும்? அது அந்த உள்ளம்ங்கிறது அந்த பாற்றை குறிக்காது. எதை குறிக்கும்? உள்ளம்ங்கிற அந்த அந்த சிந்தனையில் ஏற்பட்ட கோளாறு, அந்த கடினத்தன்மை, அதுகளுக்கு தான் சொல்லப்படுறது. அப்போ கசா என்பது வந்து இறுகி போனதுக்கு சொன்னாலும், உள்ளங்களை இறுகி போனது என்று சொல்வது வந்து அதிகமான மொழிகளில், உலகில் அதிகமான மொழிகளில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நீ என்ன கல் நெஞ்சம் படைத்தவனா? கல் அறுத்து பார்த்தா கல்லுலையா இருக்க நெஞ்சம்? இருக்காது. சும்மா கல் நெஞ்ச கல்லில் சேர்க்குறதுங்கிறது இறுகி போச்சுங்கிறது. அப்போ இறக்கம் இல்லாமல் இருந்தான்னா இறுகி போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு இலக்கியமாக சொல்கிறது. இருக்கவுலாம் செய்யாது. அது இறக்கமான மனுஷனுடைய கல்பை கொண்டு டெஸ்ட் பண்ணாலும் சரி, இறக்கம் இல்லாதவனுடைய கல்பை டெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த உறுப்பில் உள்ள இருகள் இல்லை, இரத்த ஓட்டம் அந்த மாதிரியான இருகிறத சொல்லலை இங்கே. வேறு எதுன்னு சொல்லப்படுது? அந்த முரட்டு தன்மை, அதாவது சிந்திக்காமல் இருக்குறாங்கல்ல, அதாவது உள்ள நல்ல விஷயம் சொல்லும்போது உள்ளே இறங்க மாட்டேங்குது. இறுகி போனதுனால உள்ள மெசேஜ் இறங்க மாட்டேங்குது. அந்த அர்த்தத்தில் வர்றது இறுகி போனது. இலக்கிய அர்த்தம். நேரடி அர்த்தத்தில் சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் என்ன? அதில் உள்ள செய்திகள் உள்வாங்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். செய்திகள்லேருந்து படிக்க வேண்டியதை படிக்க மாட்டேங்குது. கண்கள் இருக்குது, ஒழுங்காக பார்க்க மாட்டேங்குது. காது இருக்கிறது, ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது. கல்பு இருக்கிறது, ஒழுங்காக சிந்திக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறான்ல, அந்த இருக்குது தான் இது. சும்மா பிறகு கசத்து குலூபுக்கும், உங்களுடைய கல்புகள் வந்து இறுகி விட்டன அப்படின்னு இருக்கு. இதில் ஒரு நகுவை நம்ம பார்த்துக்கணும். என்ன பார்க்கணும்னு கேட்டால், இப்போ கசத்துன்ற பெண்பாலாக வந்திருக்குது. கசத்துன்னு வருதில்ல, கசான்னு சொன்னால் ஆண்பால். கசா கசையா கசோ, கசத்து கசத்தா கசைன, இப்படி வரும். இப்போ கசத்து ஏன் பெண்பாலாக வந்திருக்குன்னு கேட்டால், அதாவது இந்த ஃபேலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபாயில் இருக்குல்ல, அந்த ஃபாயில் வந்து ஆண்பாலாக இருந்தால் ஆன் லரப ஜெய்துன், கசா ஜெய்துன் அப்படின்னு வந்துடும். பெண்பாலாக இருந்தால் கசத்து ஃபாத்திமான் பெண்பாலுக்கு அப்படி வரும். சரியா? எந்த ஒரு ஃபேலாக இருந்தாலும் ஆண்பால் சொல்லுக்கு ஆண்பால் வினை சொல் வரும், பெண்பால் சொல்லுக்கு பெண்பால் வினை சொல் வரும். அதில் இந்த ஜம்மு இருக்குல்ல, பன்மை வந்து இந்த உடைச்சிக்கிட்டு வர்ற ஜம்மு இருக்குல்ல, தக்சீர் ஜம்மு, குலூபு, கல்புக்கு குலூபுங்கிறோம்ல, இந்த ஜம்முகளை பொறுத்த வரைக்கும் சொல் அளவில் அதை வந்து பெண்பால் இடத்தில் வைப்பார்கள். குலூபுன்னா அந்த இடத்துல இப்போ ஃபாத்திமான் இருந்தால் எப்படி போடுவோம்? கசத்துன்னு தானே போடுவோம். கசத்து ஃபாத்திமான் தானே போடுவோம். இப்போ ஃபாத்திமாங்கிறவளுக்கு அந்த கசாவை பயன்படுத்தினோம்னு சொன்னால், அப்போ கசத்துன்னு வச்சு தான் பெண்பாலை தான் சொல்லுவோம். அப்போ இந்த கல்புங்கிறத வந்து கல்பாக இருந்தால் கசான்னு வந்திருக்கும். சும்மா கசா கல்புக்க, உனது கல்பு இறுகி, ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம் கசா கல்புக்க, அல்லது கல்பு ஜெய்தின், ஜெய்துடைய கல்பு இறுகியதுன்னு சொல்வதாக இருந்தால் கசத்துன்னு அந்த தேவைப்படாது. தேவைப்படாதுங்கிறோட சொல்லக்கூடாது, ஆண்பால சொல்லணும். கல்புங்கிறத குழுவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது பன்மைக்கு எந்த இடத்துக்கு வந்துடுறது? பன்மைங்கிறது பெண்பால் இடத்தில் வைத்து பாவிப்பார்கள். அது பெண்பால் இல்லை, சொல்லளவில் அது பெண்பாலை யூஸ் பண்ணுவாங்க. வழங்குதா? உள்ளங்கள்ங்கிறது பெண்பாலுக்கு உள்ள தன்மை என்ன இருக்குது? அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு உள்ளத்துக்கு உள்ளது தான் பல உள்ளத்துக்கு இருக்க போகுது. அப்போ ஒருமையில் இருக்கும்போது ஆண்பால், பன்மையில் இருக்கும்போது பெண்பாலுங்கிறது அந்த பாலின அர்த்தத்தில் உள்ளது கிடையாது. ஆனால் அந்த சொல்ல பெண்பாலை பயன்படுத்திடுவாங்க. சரியா? அது பெண்பால் சொல்லுன்னு கருதிக்கிட்டோம்னா கசத்து தானே சொல்லணும். குலூபி என்பதை நம்ம எப்போ பெண்பால்னு சொல்லிட்டோமோ அப்போ கசான்னு சொல்லக்கூடாது. அப்போ கசத்து குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. மின் பாதி தாலிக்க, மின்ன விட்டுருங்க, பாத தாலிக்க இதற்கு பிறகு. மின்னு வந்து அது சும்மா வந்திருக்குன்னு சொன்னோம்ல, இதற்கு பிறகில் இருந்துன்னா பொருந்துமா? நீங்கள் அர்த்தம் செஞ்சு பார்க்குறீங்க. பாதுன்னா பிறகு, தாலிக்கன்னா இது, பாத தாலிக்கன்னா இதுக்கு பிறகு இறுகி விட்டனான்னு கரெக்டாக பொருந்திருச்சு. மின் என்னத்துக்கு? நம்ம பாஷைக்கு தேவையில்லை, அரபி பாஷைக்கு அதை மின்ன போடுவாங்க, போட்டுக்குருவாங்க. அப்போ சும்மா கசத்து குழுவுக்கும் உள்ளங்கள் இறுகி விட்டன. மின் பாதி தாலிக்க, பாத தாலிக்க, மின் இல்லாமல் தான் அர்த்தம் வரும். மின்னு வந்து அது வேலையை கரெக்டாக செஞ்சிடும். மின்னு என்ன செய்ய ஜரு செய்யும்ல, மின் பாதின்னு ஜரு செஞ்சிருச்சு. அந்த வேலை செய்யுமே தவிர
அதுக்கு அர்த்தம் இருக்குமான்னா இருக்குது, பல இடங்களில் இருக்குது. இந்த இடத்தில் இல்லை, அர்த்தம் இல்லாத சில இடங்கள் வருதுல, அதில் இது ஒரு இடம். அப்போ மின் பாதி தாலிக்க, இதற்கு பிறகு பாத தாலிக்க, இதற்கு பிறகு உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன. சரி, அப்போ அவங்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க, முழுவும் பார்த்துப்புட்டு அவங்க அதே திமிர்த்தனமாக நடக்கிறாங்க. ஒழுங்காக திருந்தி கொண்டு அல்லாஹ்வை பயந்து அவங்க வாழ்க்கை என்ன செய்யலை, அமைச்சிக்கல. மூசா நபியை தேர்த்து பேசிக்கிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. இறுகிட்டவுடனே இப்போ ஹிய, அவை, அவை, இந்த ஹியங்கிறது பெண்பாலாக இருக்குது. அது எதை குறிக்கும்? உள்ளங்களை குறிக்கும். உள்ளங்கள் தான் பெண்பால்னு சொல்லிட்டேன்ல. உள்ளங்கள்ங்கிற சொல்லு எதுவாக தான் பயன்படுத்துவாங்க, அந்த பன்மை சொல்ல வந்து பெண்பாலாக பயன்படுத்துவாங்க. ஃபஹிய, எனவே அந்த உள்ளங்கள், ஹியன்னா அந்த ஹியங்கிறது அந்த குலூபுங்கிறத குறிக்கும். அந்த உள்ளங்கள் கல் ஹிஜாரத்தி, கல்லை போல், கற்களை போல். ஹஜர்னா கல், ஹிஜாரத்தினா கற்கள். கல் ஹிஜாரத்தி, கற்களை போல் உள்ளன. ஃபஹிய, அவை, அவைனா அந்த உள்ளங்கள், உங்கள் உள்ளங்கள் கல் ஹிஜாரத்தி, கற்களை போல். போல்னு தான் சொல்லுவாங்க. அதை உள்ளனங்கிற நம்ம வச்சுக்கிறோம். முதல்ல சொல்லிட்டோம்ல, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போனும் அல்லாஹ்வுக்கு, அவ்வளோதான் சொல்லுவாங்க. உரியது நம்ம வச்சுக்கிற வேண்டியதுதான். அந்த மாதிரி என்ன செய்கிறது, ஃபஹிய, அந்த உள்ளங்கள் கல் ஹிஜாரத்தி, கற்களை போல் உள்ளன. உள்ளனங்க இருக்காது, ஆனால் உள்ளனங்கிறது உள்ள இருக்குது, மறைஞ்சு நிற்கிது. நம்ம மூளை வலை கண்டுபிடிச்சிக்கிறது. ஃபஹிய கல் ஹிஜாரத்தி, கல்லை போல் இருக்குது, கல்லை போல் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், அவு, அல்லது அஷத்து கஸ்வத்தன். கஸ்வத்துனா இறுக்கம், கசாவுடைய மஸ்தர். கசத்துனா இறுகி விட்டதுங்கிறோம்ல, கஸ்வத்துனா அந்த இறுக்கம், இறுகும் தன்மை. அப்போ அஷத்து கஸ்வத்தன்னா இறுகும் தன்மையில் கடினம், மிக கடினமானது. அவு அல்லது அஷத்து கஸ்வத்தன் மினல் ஹிஜாரத்தை நாங்கள் வச்சுக்கிறணும், கற்களை விட. அசத்து கஸ்வத்தன் ரொம்ப கடுமையாக இறுகி இருக்கிறது, மினல் ஹிஜாரத்தை கல்லை விட. ஒன்று அவங்க உள்ளங்கள் வந்து சில பேர் வந்து கல் அளவுக்கு இறுகி போயிருக்கு அவங்களுக்கு, சில பேருக்கு வந்து அதை விட கடுமையாக இறுகி போயிருக்கு, இரும்பு மாதிரின்னு வச்சுக்கலாம். கல் இறுகினதை விட ஜாஸ்தியாக எது இருக்கிறது, அவங்க சிலருடைய உள்ளங்கள் இறுகி இருக்கும். ரெண்டு வகையாக அல்ல பிரிக்கிறான். ஃபஹிய, அந்த உள்ளங்கள் வந்து கல் அந்த உள்ளங்கள்னால் இவங்களுடைய உள்ளங்கள் கல் ஹிஜாரத்தி, கற்களை போல் உள்ளன. அவு அல்லது அஷத்து கஸ்வத்தன் மினல் ஹிஜாரத்தின்னு வச்சுக்கணும், கற்களை விட, அதை விட அதிக கடுமையான இறுகும் தன்மை உடையதாக இருக்குது. அஷத்து கடுமையாக இருக்கிறது, கஸ்வத்தன் இறுகும் தன்மையில் கடினமாக இருக்கிறது. அவு அல்லது அஷத்து, மிக இஸ்மு தஃப்லீல் படித்தோம்ல, அக்பரு மாதிரி, அக்பரு அன்சரு அது மாதிரி உள்ள அஷ்ததுன்னு வரும். அஷ்ததுன்னு சொல்லக்கூடாதுங்கிறனால இதுகாம் சட்ட பிரகாரம் அஷத்துன்னு சொல்கிறோம். அவ் அஷத்து கஸ்வத்தன், இறுகுத்தன்மையில் அதை விட கடுமையாக இருக்கிறது. எதை விட? கற்களை விட. அப்போ இவங்க உள்ளங்கள் இறுகிருச்சின்னு சொல்லிவிட்டு அந்த இறுகு எப்படி இருக்குது, கற்கள் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலேயும் கடுமையாக இருக்குது என்று சொல்லிவிட்டு அதை வந்து அல்லாஹ் விளக்குறான் எப்படின்னு. ஏன்னு கேட்டால், கற்களை ஓ இன்ன மினல் ஹிஜாரத்தி, கற்களிலே உள்ளன, லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். இது தனித்தனியாக அர்த்தத்தை பார்த்துட்டு கோர்த்துக்கிட்டு அர்த்தம் செய்வோம். யதஃபஜ்ஜரு, யதஃபஜ்ஜருங்கிறது என்ன வசனு? யதஃபஅலு, தஃபஅல வசனம். தஃபஜ்ஜர, ஃபஜர என்பதிலிருந்து தஃபஜ்ஜர என்று தஃபஅலவாக்கி அதனுடைய வருங்காலம் தான் என்னது? யதஃபஜ்ஜரு. தஃபஜ்ஜர் என்று சொன்னால் அதாவது பீரிட்டு அடிக்கிறது, தண்ணிக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இது. ஃபஜ்ஜர் எதுக்கு சொல்கிறது? தண்ணீருடைய வேகம் இருக்குல்ல, தண்ணீர் வரக்கூடியது, அதில் வந்து பீரிட்டு வர்ற அந்த செயலுக்கு வந்து இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. தஃபஜ்ஜரல் மாவுன்னா தண்ணீர் வந்து ஐனு ஊற்றுக்கண் பீரிட்டு வந்தது, லேசாக கசியாமல் நல்லா வந்து என்ன செய்கிறது, பீரிட்டு வர்றது. அப்போ யதஃபஜ்ஜரு பீரிட்டு வருகிறதுன்னு அர்த்தம். மின்ஹு அதிலிருந்து, அல் அன்ஹாரு, அன்ஹார் என்றால் நகர்னா நதி, ஆறு, ஆறுங்கிற நதி, நகர். நகர் என்பதுடைய ஜம்மு வந்து அன்ஹாரு, அன்ஹார்னா நதிகள், சரியா? அப்போ யதஃபஜ்ஜரு பீரிட்டு வருகிறது, மின்ஹு அதிலிருந்து, அல் அன்ஹாரு நதிகள். தனித்தனி சொல்லுக்கு அர்த்தம். யதஃபஜ்ஜரு பீரிட்டு வருகிறது, மின்ஹு அதில் இருந்து, அல் அன்ஹாரு
அன்ஹார்னா நதிகள் பீரிட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ நம்ம கோர்க்கணும். எப்படி கோர்க்கிறது? லமா எத்தஃபஜர், லமான் இருக்குல்ல, அந்த லமாவில் கொண்டே சேர்க்கணும். லாங்கிறது ஒரு உறுதிக்காக வச்சுக்கிடுவாங்க, அது சும்மா அதுக்கு மீனிங் வராது, உறுதியாகன்ற அர்த்தத்துக்கு வரும். அது இந்த மாங்கிறது என்ன? அந்த அல்லதியுடைய அர்த்தம் வரும்ல, நம்ம அந்த ஒன்றுன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி பார்த்தம் செய்யணும். மான்னா ஒன்று, எத்தஃபஜ்ஜுர் மின்ஹு எதிலிருந்து பீரிட்டு வருமோ, அல் அன்ஹாரு நதிகள் பீரிட்டு வருமோ அந்த ஒன்றும் உள்ளன. இன்ன மினல் ஹிஜாரத்தி கற்களிலே உள்ளன. மின்கிறது இந்த ஃபீ மாதிரி அர்த்தம், ஃபீயுடைய அர்த்தத்தில் வந்திருக்கு. இன்ன மினல் ஹிஜாரத்தி கற்களிலே இருக்கின்றன. லமா ஒன்று, இந்த ஒன்றுன்னு எதுக்கு சொல்கிறோம்? பழகிற வரைக்கும் லமா ஒன்று, எந்த ஒன்று? எத்தஃபஜ்ஜுர் மின்ஹு எதிலிருந்து பீரிட்டு வருமோ, அல் அன்ஹாரு நதிகள் பீரிட்டு வருமோ அந்த ஒன்றும் கற்களில் உள்ளன. கல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ குற்றாலத்துக்கெலாம் போகிறோம். குற்றாலத்தில் தண்ணி எங்கேருந்து வருது? கற்கள்லேருந்து பீரிட்டு வருது. அருவிகளில் கொட்டுற தண்ணீர்லாம் என்னது? கற்கள் பீரிட்டு வர்றதுனால தான் அந்த அருவிகளில் நீர்கள் கொட்டுகிறது. அப்படி கற்கள் கூட இருக்கிறது, அதுலையாச்சும் கொஞ்சம் ஈரம் இருக்கிறது. இவங்க எது அது கூட இல்லாமல் எரியிருச்சு, எல்லாம் இலக்கியமாக எல்லாம் சொல்கிறான். அதனால் அந்த கற்களில் கூட ஒரு ஈரம்ங்கிறது நிஜ ஈரத்தை சொல்லுகிறது. கற்களில் தண்ணீர் வர்றதுங்கிறது நிஜமான ஈரத்தை சொல்கிறது. இவங்கள்ட்ட அந்த ஈரம் இல்லை என்று சொல்வது நிஜ ஈரத்தை சொல்லலை. இலக்கியமாக ஈரம்டா என்னதான்? கொஞ்சம் உள்வாங்கக்கூடிய தன்மை, கரடு முரடு இல்லாத ஒரு தன்மை இருக்கணும். அந்த தன்மை இல்லாததுனால இவங்கள்ட்ட அந்த தண்ணி இறக்கம் வரலைங்கிறது சொல்கிறது. அப்போ என்னென்னு கேட்டால், இன்ன மின்ஹா மறுபடி வாங்க பாதுதாலி பொய்ய கல் ஹிஜாரத்தி அவங்களுடைய உள்ளங்கள் கற்களை போல் உள்ளன. அசத்து கசுவத்தன் அல்லது கடுமையான இருக்கமுடையதாக இருக்கிறது. இதை விட கற்களை விடன்னு வச்சுக்கணும். மின்னல் ஹிஜாரத்தின்னு அவனுக்குள்ளே மறைஞ்சி இருக்கு. நமக்கு விளங்கத்தானே கல்லை சொல்லிட்டு தானே அடுத்து சொல்கிறோம். கல்லை போல் இருக்கிறது இன்னும் கடுமையாக இருக்குன்னா அதை விடன்னு தான் அர்த்தம், அது விளங்கிக்கிறோம். அப்போ இன்னன்னா உறுதியாகன்றவங்களை அதை வச்சுக்கிறோங்க. இன்ன மினல் ஹிஜாரத்தி கற்களில் உள்ளன, ஹிஜாரத்தில் உள்ளன. லமா ஒன்று, எந்த ஒன்று? எத்தஃபஜ்ஜரு மின்ஹு எதிலிருந்து நடத்த கோர்க்க முடியும். எதிலிருந்து அதிலிருந்துன்னு சொல்லாமல் எதிலிருந்து எத்தஃபஜ்ஜரு பீரிட்டு எழுமோ, அல் அன்ஹாரு நதிகள், நதிகள் எதிலிருந்து பீரிட்டு எழுமோ அது மாதிரியான எல்லா நதிகளும் கல்லில் தானே வருது. எல்லா நதிகளும் எங்கேருந்து வருகிறது? மலையில் உற்பத்தியாகி அந்த கல்லிலேருந்து பீரிட்டு கொட்டி தான் அது ஆற்றில் கலந்து நதிகளாக என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ அந்த மாதிரி பீரிட்டு வரக்கூடிய கற்களும் இருக்கின்றன. லமா எத்தஃபஜ்ஜருங்கிறது ஃபேலு, அன்ஹாருங்கிறது ஃபாயில். எத்தஃபஜ்ஜர் மின்ஹுங்கிறது எதிலிருந்து அந்த மாவு, மின்ஹுங்கிறது இந்த மாவுக்கு உரியது. லமா எத்தஃபஜ்ஜர் மின்ஹுல் அன்ஹாரு. அதே மாதிரி இன்ன மின்ஹா, மின்ஹாண்டா அந்த கற்கள் தான். ஹாண்டா ஹிஜாரத்துங்கிறது பெண்பால், மின்ஹாங்கிறது மின்ஹூண்டு வராமல் மின்ஹாண்டு வந்திருக்கு. இன்ன மின்ஹா மினல் ஹிஜாரத்தி. மின்ஹாண்டா என்ன அர்த்தம்? இந்த ஹா ஹிஜாரத்தை குறிக்குதுன்னா அதை சொன்னால் எப்படி சொல்லணும்? மின்ஹாண்டா மினல் ஹிஜாரத்தி. இன்ன மினல் ஹிஜாரத்தி மேலும் கற்களிலே உள்ளன. லமா ஒன்று உள்ளன. எஷ்ஷக்கு, எஷ்ஷக்கு என்றால் இந்த எஷ்ஷக்குங்கிறது என்னது உங்களுக்கு? அந்த சொன்னோம்ல அந்த சொல்ல உள்ளதான். எஷ்ஷக்குன்னா தஷக்கங்கிறது எத்தஷக்கு. எத்தஷக்குவில் அந்த ஷீன் இருக்கிறதுனால என்னவாச்சுன்னு கேட்டால் தேய ஷீனாக மாற்றிட்டு எஷ்ஷக்கு. எத்தஷக்குங்கிறது எஷ்ஷக்கு. அது தஷக்குன்னா பிளந்தான் அர்த்தம். தஷக்குன்னா அது பிளந்தான். எத்தஷக்குன்னா பிளந்து விடும், பிளக்கிறதுன்னு அர்த்தம். இன்ன மின்ஹா அந்த கற்களில் உள்ளன. லமா ஒன்று, எந்த ஒன்று? எஷ்ஷக்கு பிளந்து, யஹ்ருஜு மின்ஹு அதிலிருந்து வெளிப்படும், அல் மாவு தண்ணீர், அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படும். அப்படிப்பட்ட கற்களும் இருக்கின்றன. இன்ன மின்ஹா கற்களிலே உள்ளன. லமா ஒன்று உள்ளன. ஒன்றுனா ஒரு வகையான கற்கள் உள்ளன.
அந்த கற்கள் என்ன, எத்த சக்கக்கு அது பிளக்கும், பிளந்து ஃபயஹ்ருஜு உடனே அதிலிருந்து வெளிப்படும் மின்ஹு அதிலிருந்து வெளிப்படும் அல் மாவு தண்ணீர். அப்போ என்ன செய்யணும்னா அதிலிருந்துன்னு சொல்லாமல் இந்த மா வந்திருக்கிறதுனால அதை வந்து எதிலிருந்துன்னு அர்த்தம் செஞ்சு கோர்க்கணும். எப்படி போக்கணும், ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மாவு, எதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுமோ பிளந்து, ஃபயஹ்ருஜு மின்ஹு எதிலிருந்து வெளிப்படுமோ அல் மாவு தண்ணீர் வெளிப்படுமோ அந்த ஒன்றும் உள்ளன. ஓ இன்ன மின்ஹா கற்களில் உள்ளன, மின்ஹான மின்னல் ஹிஜாரத்தி கற்களில் உள்ளன, என்ன உள்ளன, லமா ஒரு வகை ஒன்று உள்ளன. எந்த ஒன்று, யஷக்ககு பிளந்து, இப்போ யஹ்ருஜு மின்ஹு எதிலிருந்து வெளியாகுமோ அல் மாவு தண்ணீர் வெளியாகுமோ அந்த ஒரு கல்லும் இருக்கிறது. சரியா, அதாவது இந்த பாறையிலேருந்து தண்ணி வர்றது ரெண்டாக அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று வந்து அந்த பாறையில் தண்ணீர் ஓடி வர்றது, அதிலிருந்து பீரிட்டு வருவதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பாறை உடைஞ்சி உள்ளுக்கு நீரூற்று இருக்கும், அதிலிருந்து உடைச்சிக்கிட்டு அதிலேருந்து தண்ணி வரக்கூடியது இருக்கிறது. அது வந்து நம்ம கிணறுலாம் தோண்டும் பொழுது பாறையாக தான் இருக்கும். பாறையை போட்டு பிளந்தோன்னு என்ன செய்யும், பாறையிலேருந்து தண்ணீர் வெளிப்படும். அப்போ வந்து அந்த பாறைக்கு உள்ளிருந்தும் தண்ணீர் வரக்கூடிய மாதிரி இருக்கிறது, பாறையிலேயே பீரிட்டு அடிக்கக்கூடிய தண்ணீர்களும் இருக்கிறது, கற்களும் இருக்குது. அப்போ கற்கள் ரெண்டு வகைய கற்கள் எல்லாம் காட்டுறான். என்ன காட்டுறான், ஒரு கல்லில் தண்ணீர் பீரிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படி ஒரு கல்லும் இருக்கிறது. அதான் அந்த அருவிகள் மாதிரி உள்ளது. அல்லது பாறையை உடைக்கும் போது உள்ளுக்கு தண்ணி வரும்ல, அதை உடைச்சி அது பிளந்து அதுக்குள்ளே இருந்து தண்ணி வர்றது, அதுக்கு மேலே வந்து ஊற்றி வீறிட்டு வர்றது கிடையாது, அது உள்ளக்க இருந்தே வர்றது. அப்படி பாறையும் இருக்கிறது. அந்த இறக்கம் கூட உனக்கும் இல்லை. அந்த பாறை கூட இப்போ காஞ்சி போன மாதிரி தெரிஞ்சால் கூட உள்ளுக்குள்ளே பார்த்தா கல்லுக்குள் ஈரம்ங்கிறாங்கல்ல, இந்த கல்லுக்குள் ஈரம்ங்கிறது இருக்கும். உள்ளத்துக்குள்ளே ஈரம் இல்லையடான்னு சொல்கிறதுக்காக வேண்டி, ஈரம்னா இலக்கியமாக சொல்கிறது, ஈரம்ங்கிறத ஈரமாகத்தானே இருக்கும் உள்ளம்லாம், ஈரண்டா அந்த ஈரம் கிடையாது, இது இலக்கியமான ஈரம். அப்போ யஹ்ருஜு மின்ஹு அல் மாவு எதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுமோ அந்த மாதிரியான கற்களும் உள்ளன. அடுத்தாச்சா, ஒயின்ன மின்ஹா ஒயின்ன மின்னல் ஹிஜாரத்தி மேலும் அந்த கற்களிலே உள்ளன, லமா ஒன்று, எந்த ஒன்று, எஹ்பித்து ஹபத்தன்னா வந்து இறங்குறது, மனுஷனை சொன்னால் இறங்குறன்னு சொல்லுவோம். பாறை வந்து இறங்கவா செய்யும், பாறை வந்து உருளும் சரிந்து விழுவுறதுன்னு சொல்கிறோம். மனுஷனுக்கு சொல்லும் பொழுது இறங்குறன்னு சொல்லிக்கலாம். இறங்குறதுன்னா நம்மளை ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வர்றது. அது வந்து பாறைகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. பாறைக்கு சொல்லும்போது பாறை மலை உச்சியிலேருந்து கீழே இறங்கி வந்துச்சுன்னா சொல்லுவோம், மலை உச்சியிலேருந்து உருண்டு விழுந்துன்னு சொல்லுவோம், உருண்டு இறங்குறது. அப்போ அந்த இடத்துல அந்த உருண்டு வர்றது தான் இது. இப்போ இன்ன மின்ஹா அந்த கற்களிலே உள்ளன, லமா ஒன்று உள்ளது, எஹ்பித்து அது வந்து உருளும், மின் ஹஷியத்தில்லா அல்லாவின் அச்சத்தின் காரணமாக உருண்டு விழுமே அந்த ஒன்றும் உள்ளது. ஓ இன்ன மின்ஹா அந்த பாறைகளில் உள்ளது, லமா ஒன்று, எந்த ஒன்று, எஹ்பித்து உருளுமே, மின் ஹஷியத்தில்லா அல்லாவின் அச்சத்தினால் உருளுமே அந்த மாதிரி பாறைகளும் இருக்கிறது. இப்போ பாறை வந்து மேலேருந்து செசன் உருளுதில்ல, அது நமக்கு சும்மா உருளுதுன்னு நினச்சிக்கிட்டோம். அது கூட அல்லாவுடைய அச்சத்தினால் ஒரு படைச்சவன் சொல்கிறான். அதுக்கு ஒரு இறை எச்சம் ஏற்பட்டு என்ன செய்யுது, எல்லாத்துக்கும் எச்சம் இருக்குல்ல, அல்லாவுடைய அச்சத்தினால் அந்த பாறைகள் வந்து என்ன செய்கிறது, உருண்டு விழுகிறது. இவனும் அப்படியும் உழவ மாட்டேங்கிறாங்க. அல்லாவுடைய அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த பாறைகளில் இருக்கக்கூடிய தன்மை கூட இல்லை. பாறையை உதாரணம் காட்டியிருக்கக்கூடாது, அதனால் அதை விட கடுமைன்ட்டான்லாம், பாறை மாதிரி இறுகிருச்சின்னு சொல்லிட்டு, அல்லது அசத்து கசுவா அதை விட ஜாஸ்தியாக இறுகிருச்சுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா மூணு வகையான பாறைகள் எல்லாம் சொல்கிறான். சில பாறைகள் வந்து மேலே அப்படி இருக்கிறது இல்லை, ஊரில் பயம் வந்து என்ன செய்யுது, நடுங்கி அல்லாவுடைய ஒரு அதிர்ச்சியை கண்ட உடனே சரசரன்னு இறங்கி கீழே விழுந்துருது. இவங்க விழ மாட்டேங்கிறாங்க, சஜிதாவில் விழ மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ பொங்கி எழக்கூடிய பாறையாக இருந்தாலும் அதிலிருந்து பீரிட்டு அடிக்கக்கூடிய அருவிகள்லாம் கொட்டுகிறது. அப்படி இருந்து அது மாதிரி உனக்கு இல்லை. அதே மாதிரி வந்து அது உள்ளக்கையே ஈரம் இருக்குது, உடைச்சி பார்த்தா உள்ளேருந்து தண்ணி வருது, அப்படி கற்களும் இருக்கிறது. இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை, நீ இறுகிருச்சின்னு சொல்கிறான். சரியா, சரி. அப்போ ஹபத்தன்னா அது ஒன்று ஷக்குக்கு முடிஞ்சிருச்சு. ஹஷியத்துன்னு அச்சம். ஓ மல்லாஹூ மாண்டா இல்லைன்னு அர்த்தம். சரியா, மாண்டா இல்லை, அல்லாஹுண்டா அல்லாஹு, பிகாஃபிலின்
அல்லாஹ் வந்து கஃபலன்னா கவனிக்காமல் இருந்தான்னு அர்த்தம். கஃபலன்னா அர்த்தம் ஒன்றை நடக்கிறது கவனிக்காமல் இருக்கிறது. அடிச்சுட்டு சாவாங்க பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறது எதையும் பார்க்காம, அதுக்கு பேர் கஃபல. அதனுடைய இஸ்ம் ஃபைல் காஃபிலுன். காஃபிலுன்னா கவனமற்றவனாக. அல்லாஹ் இல்லை. அல்லாஹு இந்த நஃபியுடைய மாவுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதனுடைய ஹபரில் ஒரு பேயை போட்டு விட்ருவாங்க. அல்லாஹு பி காஃபிலின். காஃபில் என்றால் கவனக்குறைவானவன். இறைவன் கவனக்குறைவானவனாக இல்லை, கவனிக்காதவனாக இல்லை. அம்மா தாமலூன், நீங்கள் செய்வதை பற்றி. அம்மாங்கிறது அன் ப்ளஸ் மா தாமலூன். அன்கிறது நீங்கள் இப்போ அந்த ஜருடைய ஹர்ஃப் படித்தீங்கல்ல 17, அதில் ஒன்று தான் அன்னு. அது வந்து அதை பற்றி இதை பற்றின்னு அர்த்தம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாங்கிறது வந்து இந்த அல்லதுங்கிற அர்த்தம். அம்மா ஒன்றை பற்றி, தாமலும் நீங்கள் செய்வீர்களே அந்த ஒன்றை பற்றி கவனிக்காதவனாக இல்லை. பிரித்து அர்த்தம் பழகுற வரைக்கும். அம்மான்னு சொன்னால் அன்மா, ஐன் நூன், அன் ஒன்று மா ஒன்று. அம்மான்னா ஒன்றை பற்றி. எந்த ஒன்றை பற்றி? தாமலும் நீங்கள் செய்கிறீர்களே அந்த ஒன்றை பற்றி, அவற்றை பற்றி காஃபிலாக கவனிக்காதவனாக இல்லை, அல்லாஹ் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு இந்த 74 வசனத்தை வந்து அல்லாஹ் வந்து முடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பேசிட்டு அப்புறம் நம்மள்கிட்ட பேசுகிறான். இப்போ தான் இவங்க கதையை முடிச்சாச்சு. அவங்கள நோக்கியே பேசுனுச்சு இவ்வளவும். அவங்கள பற்றியும் அவங்கள பற்றியும் பேசியாச்சா. இப்போ நம்மளுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் சில இந்த யூதர்கள் பனி இஸ்ராயல்கள் என்ன மாதிரியான ஆளுக்குங்கிறத புரிய வைக்கிற விஷயத்தை சொல்கிறான். அதை நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்குறோம்.